ஒரு ஏழைக்கு தேவதை குடுத்த பரிசு பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல 3 பெண் குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. சாப்பாட்டுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில, பேசாம எல்லாரும் இறந்து போக வேண்டியதான் சூழ்நிலையா இருக்கும் போல நம்மளுக்கு. வேற வழியே இல்ல. அது ஒண்ணு தான் நம்மளுக்கு நிம்மதியா குடுக்க போது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் நைட்டு தூங்கும்போது, அவர் கனவுல ஒரு தேவதை ஒண்ணு வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ நாளைக்கு தூங்கி எந்திரிக்கும்போது, உன்னுடைய படுக்கைய தடவி பாரு. அதுல பார்த்தீன்னா, ஒரு கண்ணாடி, ஒரு சிவப்பு நிற கைக்குட்ட ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு ஒரு ஸ்கார்ஃப் ஒண்ணு இருக்கும். 3யும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. அப்ப நீ என்ன பண்றேன்னா, உங்க ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு 3 மலை ஒண்ணா சந்திக்கிற மாரி ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த 3 மலைகள தாண்டி நீ நடந்து போனீன்னா, ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். அந்த ஆத்துல ஒரு பெண் ஒருத்தி குளிச்சுட்டு இருப்பா. பார்க்கவே ரொம்பவே அழகா இருப்பா. அவ என்ன கேட்டாலும் சரி, நீ திருப்பி வாய் மட்டும் திறந்து எதுவும் பேசிறாத. அமைதியாவே இருக்கணும். அதுக்கப்புறம் அவ ஒரு சீப்ப குடுத்து உன்னைய தலைய மட்டும் சீவி விடுன்னு சொல்லுவா. நீ அப்படி சீவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீன்னா, அவ தலையில ஒரு சிவப்பு நிற முடி ஒண்ணு இருக்கும். நீளமா இருக்கும். அந்த முடிய மட்டும் அவளுக்கு தெரியாம டக்குன்னு அத்துட்டு உன்னால எவ்வளோ ஸ்பீடா ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடா நீ ஓடிரு. ஓடும்போது அவ உன்னைய தொரத்திக்கிட்டே வருவா. அவ பயங்கர ஸ்பீடா உன்னைய பிடிக்க பாப்பா. அப்ப நீ என்ன பண்றீன்னா, நீ எடுத்தீ இல்லையா? படுக்கையிலேருந்து எடுத்துட்டு போன அந்த கண்ணாடி, சிவப்பு நிற கைக்குட்டை, இன்னொன்னு ஸ்கார்ஃப். இது 3யும் ஒண்ணு ஒண்ணா நீ போட்டுட்டே போணும். ஃபர்ஸ்ட்டு நீ போட வேண்டியது அந்த ஸ்கார்ஃப தான். அவ ஃபர்ஸ்ட்டு அத எடுத்து பாப்பா. கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருப்ப. மறுபடியும் நீ இந்த க கைக்குட்டைய போடணும். அதாவது கர்ச்சீஃப தூக்கி போடு. 3வதா நீ கண்ணாடிய தூக்கி போடு. அந்த கண்ணாடிய எடுத்து பார்த்து அவளோட அழகுல மயங்கி, அவ என்ன பண்ணிருவான்னா, இதுவரைக்கும் கண்ணாடியே பார்க்காதவ, அதே இடத்துல நின்றுவா. அதுக்கப்புறம் உன்னைய தொரத்தவே மாட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மலைய தாண்டி நீ வந்துட்டீன்னா, உன்னைய அவ தொரத்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி. அதே மாரி நடக்குது. காலையில எந்திரிக்கிறாரு. அந்த 3 பொருட்கள் இருக்கு. போறாரு. அதே இடத்துல அந்த அம்மா குளிச்சிட்டு இருக்கு. காலை வணக்கம்னு சொல்லுது அந்த அம்மா. இவரு திருப்பியே பேசல. சீவுறாரு. அந்த முடிய அத்துக்கிட்டு ஓடுறாரு. ஒன் பை ஒன்னா இவங்க தேவதை சொன்ன மாரியே அந்த பொருள்கள ஃபுல்லா ஒன் பை ஒன்னா போட்டுட்டே போறாரு. அந்த அம்மா அந்த மலைகளை தாண்டி அவர தொரத்திக்கிட்டு வரவே இல்ல. போனவரு அந்த முடிய பத்திரமா வச்சிருந்து சந்தையில போய் விக்க போறாரு. அப்ப அந்த முடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாரி பளபளன்னு சிகப்பு நிறத்துல இருக்கு. அத வாங்குறதுக்கு நெறைய வியாபாரிகள் போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போ நான் 1 பொற்காசு தரேன், நான் 100 தரேன், நான் 1000 தரேன்னு நெறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய அரசனுக்கு போகுது. அவர் பார்த்துட்டு இது ரொம்ப ஒரு மதிப்புமிக்க பொருள்னு நெனச்சுட்டு, அவர் என்ன பண்ணிடுறான்னா, 10,000 பொற்காசுகள அந்த ஏழை விவசாயிக்கு குடுத்துட்டு அத வாங்கிட்டு போயிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த முடியில அத ஓப்பன் பண்ணா, வாழ்நாளின் ரகசியம், அதாவது நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழ்றதுக்கான நெறைய ரகசியம் அதுல இருக்கு. அந்த அரசனுக்கு அதுவும் கிடைச்சிருச்சு. இவருக்கும் நெறைய பொற்காசுகள் கிடைச்சு, இவர் ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு பணக்கார செல்வந்தனா நிம்மதியா அவர்களுடைய குழந்தைகளோட வாழ்ந்து வந்தாராம்.